இப்போ இந்த மத்திய கிழக்குல இப்போ அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம். போர் செஞ்சால் தான் அவன் ஆட்சியை தக்க வைக்க முடியும். பெஞ்சமின் நெத்தானியாகு. ஆமாம். என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. போர் செய்கிறதுக்கு அவன் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி எங்கோட நுழையலாம். நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம். வந்து மோடியை கைது பண்ணிட்டு தூக்கிட்டு போகலாம். நான் கேட்கறது ஈரான் விஷயத்தை கேட்குறேன். ஈரானை தொடவே முடியாது. ஈரானை தொட்டு அதோட கெட்டான்னு அர்த்தம். இப்போது ட்ரம்ப்புக்கு வந்து அடுத்து வாழ்வா சாவாங்கிற நிலைமை தான். அப்புறம் ஈரானில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பெரிய சிக்கல் வந்துடும். இந்த 12 நாள் போரில் ஈரான் நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது செய்தி வருது. ஆமாம், அது உண்மைதானே? உண்மைதான். ஏன்னா அவன் நேயர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் இந்த நிகழ்ச்சியில் நாம் இப்போ வந்து சர்வதேச அளவில் ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் குறித்து பேச போகிறோம். சர்வதேச ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போ ஈரானில் வந்து போராட்டம், மக்கள் போராட்டம் ஒரு 10 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. ஆமாம். மசூத் பெசஸ்கியான் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்வைட் பண்ணுறாரு. இந்த பிரச்சனைக்கு இடையில அமெரிக்கா வந்து இந்த மக்களை காப்பாதற்கு நான் உள்ள என்ட்ரி பண்ண போறேன் அப்படிங்கிறான். வெனிசுவேலாவில் வந்து நிக்கோலஸ் மதுராவுடைய கைது இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. நள்ளிரவில் தூங்கிட்டு இருக்கும்போது 150 F-18, F-35, F-22, B-1 இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கி 40 பேரை கொண்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த நாட்டிலே எதிர்ப்பு இருக்கு. இப்போ இதே மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த போர் பதட்டம்? இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தானியாகு தற்போது அமெரிக்காவில் இருக்கிறார். இதெல்லாம் என்னச்சு சொல்லுங்க. சரி, இது ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுது தான். இதில் வந்து ஆடுங்கிறது வந்து அங்கே ஈரானில் போராட்டக்காரர் இருக்காங்கல்ல, அந்த மக்கள், ஈரான் மக்கள். ஓனாய் வந்து அமெரிக்கா. ரொம்ப சிம்பிள். அதாவது இதுவரைக்கும் உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவு, அதிகமான என்ன சொல்கிறது, கொலை யார் பண்ணான்னா ஹிட்லரை சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை கொண்டாந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து 60 லட்சம் யூதர்களே வந்து உலகத்தில் இல்லை. அது சொன்னது 6 லட்சம் யூதர்கள் அப்படி கணக்கு இருக்குது. ஆனால் இப்போ இந்த நாகரிக உலகத்தில் இப்போ அமெரிக்கா அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள், இறந்திருக்க மக்கள், இன்க்ளூடிங் அங்கே நம்ம பாலஸ்தீன் இருக்கட்டும், இதில் ஈராக்கில் இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானில் இருக்கட்டும், லிபியா, இது வியட்நாம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எத்தனை லட்சம் மக்கள் வந்து இறந்துருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் ஊடமுட்டிருப்பாங்க. அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கோடி இல்லை, கோடி இறந்த மக்கள் வந்து ஓவராலாக கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பேருக்கு மேலே, 30-40 லட்சம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இந்த எல்லாம் சேர்த்தா அது முழுக்க அமெரிக்காவோட பேராசையினால், அவங்க சப்ளை பண்ணுற ஆயுதத்தினால. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளை சேர்க்கணும். ஆப்பிரிக்கன் சேர்த்தா இன்னும். ஆமாம், அந்த மாதிரி ஆப்பிரிக்க நாடு தான் லிபியா. ஆமாம், அதை தாண்டி மற்ற அதை தாண்டி வந்து நைஜீரியாவாக இருக்கட்டும், சூடானாக இருக்கட்டும், சோமாலியாவாக இருக்கட்டும், ஆரம்பித்தா கானா, ஏகப்பட்ட மத்திய மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள்லாம் எக்கச்சக்கமாக. ஸோ இவங்க சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து சாதாரண ஒரு அஹிம்சை வழியில் போராடக்கூடிய மக்களை நீங்கள் வந்து சுட்டு கொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் படை உள்ளே வரும். நீ யாரா இதை பற்றி பேசுகிறதுக்கு? ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறதா இருந்தால், ஈரான் மட்டும் இல்லை, முன்னாடி ஈராக்கில் அப்படித்தான் மக்களோட புரட்சி போராட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து எந்த நாட்டில் எல்லாம் குரூட் ஆயில், பெட்ரோல் வளம் இருக்கோ அந்த நாட்டு மேலே அமெரிக்கா கண்ணு வரும். காரணம், அதை கொள்ளையடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு கொள்ளைக்காரன் திட்டம் என்ன செய்வான்னா, நேராக வந்து அங்கே சம்மந்தப்பட்ட ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவான். அவன் வந்து ஆசை வார்த்தை காமிப்பான், இல்லை பயமுறுத்துவான். படிஞ்சான்னா ஓகே, இல்லைன்னா அங்கே இருக்கிற 4 பேருக்கு காசை கொடுத்து தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணுவான். அந்த பிரச்சனை அதுதான் வந்து ரொம்ப சிம்பிள். உலகத்தோட மிகப்பெரிய டெரரிஸ்ட் வந்து ரவுடி வந்து அமெரிக்கா நம்பர் 1. அவனுக்கு கைக்கூலி வந்து இஸ்ரேல். இதுதான் மேட்ரு. அது போக இன்னும் ஒரு சாதாரண கைக்கூலி வந்து UK, அந்த மாதிரி மற்ற யூரோப் கண்ட்ரி. இப்போ இங்கே வந்து
திடீர்னு மக்கள் வந்து புரட்சி போராட்டம்னா இத்தனை வருஷம் கூடவே இருக்காங்க, பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? இப்போ இந்த மணி டிவேல்யூஷன் என்ன, ஒரு 1,45,000 ரியால் கொடுத்தா தான் $1 கிடைக்குது. 1.14 1,40,000 ரியால், 40,000 125 ரியால் கரெக்டாக. ஆனால் ஏன்னா திடீர்னு 42% வந்து டிவேல்யூஷன் ஆகி ரொம்ப இப்போ ஜாஸ்தி பிரச்சனை ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் வந்து வாங்குகிற பவர்லாம் போச்சுன்னு. நீ எல்லாத்தையும் கையை காலம் கட்டிட்டு ஓட சொன்னால் எப்படி ஓட முடியும்? ஏற்கனவே 40 வருஷமாக வந்து சேங்ஷன் பண்ணி வச்சுருக்க, பொருளாதார தடை விதிச்சு வச்சுருக்கேன். 79லேருந்து ஆரம்பிச்சிட்டு அப்படி ஆரம்பிச்சு இப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சா. அதை தாண்டி வந்து அங்கே பொருளாதார தடை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள சாத்வீகமான முறையில் போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம்னாலே எப்படி சாத்வீகம் வரும்? அதை நீங்கள் வந்து சுட்டு கொன்னீங்கன்னா நீங்கள், அதாவது அரசாங்கம் வந்து அங்கே பண்ணக்கூடாதான். அப்போ அமெரிக்காவோட வேலை வந்து அடுத்த குறி இப்போ ஈரான் வந்து ரொம்ப பெருசாக எமர்ஜ் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் வந்து சைலண்ட்டாக சப்போர்ட் வந்து சைனா வந்து பயங்கர ஆதரவாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணாங்க, வெனிசுலாவில் வந்து நிக்கோலஸ் மதுரோ வந்து பிடிக்க போகும்போது முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் உள்ள இன்வால்வ் ஆகும், உங்கள் போதை பொருள் வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு இது பார்த்தாங்க, பிடிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே இன்வேட் பண்ணி அந்த அதிபர் மனைவியும் தூக்கிட்டு போய் கையில் விலங்கு போட்டு தூக்கிட்டு போகிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய மிக கொடுமையான விஷயம். அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இல்லை, இப்போ உலகத்தில் இப்போ ஒரு சாவரி நாட்டுக்கான எந்த நாட்டுக்குள்ளேயே உள்ள நுழையலாம், எங்கே வேணாலும் நுழையலாம். நாளைக்கு இந்தியாவுக்கு வரலாம், வந்து மோடியை கைது பண்ணிட்டு தூக்கிட்டு போகலாம், என்ன வேணாலும் செய்வாங்க. இல்லை நம்ம சொல்கிறது வந்து நம்ம பண்ண முடியாதுங்கிறல. அவன் வந்து ட்ரம்ப் நினச்சா நாளைக்கு வந்து திடீர்னு இங்கே வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷ் இருக்குது. இது ரெண்டையும் வந்து இப்போ அவன் தளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தடப்புடன்னு அடித்து வந்து உள்ளே நுழைஞ்சு மோடியை வந்து கைவிலங்கு போட்டு தூக்கிட்டு போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? எது வேணாலும் செய்யலாம் போல. அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அமெரிக்காவினுடைய போக்கு அப்படிதான் எல்லை மீறுது. அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப லத்தீன் அமெரிக்காவில் யாரும் உள்ள வரக்கூடாது. ஆமாம், யாருமே இருக்கக்கூடாது. நாங்கள் அமெரிக்காவுக்குள்ள யாருக்குமே ரைட் கிடையாது, நான் மட்டும் தான் அந்த வளத்தை. இந்த வளம் பூரா எனக்கு தான். இத்தனைக்கும் உலகத்திலேயே அதிகமான வளம் இருக்கிறது தென் அமெரிக்கா, இன்னொன்று ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அதை விட்டாச்சுன்னா அடுத்த 3வது இடத்துல வந்து அந்த பிரிஞ்சு போன ரஷ்யா இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த மினரல்ஸ், முக்கியமாக வந்து மினரல்ஸும் இது வந்து லிக்விட் கோல்டு அதுவும். அப்போது நான் மட்டும்தான் வரணும், நான் தான் உறிஞ்சணும், நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், மற்றவங்க பூரா வந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்கிறது என்ன விதமான ஒரு ஆட்டிடியூடு? இந்த ஆட்டிடியூடுக்கு என்ன பிரச்சனைனா, அவனுக்கு வந்து கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்கு. இப்போது அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற போராட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அமெரிக்கா பத்திரிகைகளாக இருக்கட்டும், அல்லது அவங்க அடிவரடியாக இருக்கக்கூடிய யூரோப்போட பத்திரிகையாக இருக்கட்டும், எந்த பத்திரிகையும் அதை வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய மம்தானி என்ன சொல்கிறாங்க, வந்து நீ பண்ணுறது தப்பு. இன்றைக்கி வெனிசுலா இருக்கக்கூடிய மக்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க வந்து கோவப்பட்டு இங்கே வந்து எரப்ட் ஆனாங்கன்னு என்ன நடக்கும்? அதையும் நம்ம வந்து அவங்களையும் பாதுகாக்கணும், அவங்ககிட்ட இருந்து நம்ம மக்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தா நாள் அறிக்கை விட்டுருக்காரு. அப்படி இந்த மாதிரி நடக்குது. இப்போ அடுத்த குறி வந்து ஈரான். ரொம்ப முக்கியமாக இதுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம படித்து பார்த்தோம்னா, டீட்டெயில் எடுத்தோம்னா என்ன அடுத்த குறி அமெரிக்காவுக்கு ஈராக் இல்லை, ஈராக் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஆமாம், சதாம் ஹுசேன் சொல்லி முடிச்சாச்சு. இல்லை, இப்போ ஈராக்கையும் மிரட்ட தான் செய்கிறான். இல்லை, அது சுடானுடைய ஆட்சி வந்து இப்போ ஈரானோட நெருக்கமா இருக்காங்க, ஷியாக்கள் இருக்கிறதுனால அது மிரட்டுறான். ஆனா ஈரான் தான் இப்போ மெயின் என்னன்னா, ஈரான் வந்து அந்த இடத்துல ஈரான் வந்து கையை கால உடைச்சாச்சு, ஒரு கமேனி வந்து பிடிச்சாச்சு, அப்புறம் வந்து ஒரு மக்கள் புரட்சி வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மொத்த மிடில் ஈஸ்ட் வந்து இன்னும் திரும்ப வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோல் வந்துடுது. அமெரிக்கன் கண்ட்ரோல். ஈரான் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரே த்ரெட் வந்து ஈரான் தான். ஈரானோட வளர்ச்சி வந்து பயங்கர வளர்ச்சி. என்னன்னா, அவன் கையில் இருக்கிற ஆயுதம் வந்து இந்த மொத்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இஸ்ரேலாக இருக்கட்டும், இஸ்ரேலில் எவ்வளோ பெரிய ஆயுதம் இருந்தாலும் சரி, இஸ்ரேலு, சவுதி அரேபியா, இது மொத்த ரீஜன் இருக்கு இல்லையா, அவ்வளோ ஆயுதம் மொத்தமாக சேர்த்தா எவ்வளோ இருக்கோ அதை தாண்டின ஆயுதங்கள் வந்து ஈரான் இருக்குது. இப்போ அதுதான் அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அதை தாண்டி நியூக்ளியர் வந்து 20 சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ரிச் பண்ணுற வேகத்தை பார்த்தோம்னா இன்னும் ஜாஸ்தி வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு. அப்போது
அந்த ரீஜனில் வந்து இவனை வந்து அடிக்கிறதுக்கு அணு ஆயுதமே தேவையில்லை, இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு இருக்கிறதே போதும். ஃபத்தா இருக்கு இல்லையா, ஃபத்தா வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்கான். ஒரு 200 ஃபத்தாவை எடுத்து விட்டாங்கன்னா ஒரே நேரம் விட்டா முடிஞ்சு. ஏன்னா அவன் என்ன பண்ணுறாங்க, அவன் அயன் டோம் வந்து எப்படின்னா ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது இண்டிகேஷன் சிக்னல் கிடைச்ச உடனே இதை வச்சு அடிக்கிறான். இப்போ லேசர் வச்சு பண்ணுறான், எல்லாம் பண்ணிக்கோ. அப்போ வந்து ஒரு 5000 10,000 ட்ரோனை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதை பூரா எல்லாம் முடிச்சு எம்டி ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபத்தா வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அடிச்சா முடிஞ்சது. அப்புறம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரோன்களை அனுப்பும்போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய எல்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பலிஸ்டிக்ஸா ஹைப்பர்சோனிக் முன்னாடி அப்படித்தானே போன, அப்படிதான் இருக்கு. ஆமா, இல்லை நீங்க வந்து யாரும் வந்து அடிக்கவே முடியாது, நீங்க வந்து ஒரு 4 லேயர் இருக்கு அப்படின்னு எல்லாம் பண்ணீங்க. டேவிட் ஸ்லிங்ல இருந்து இதில் அயன் டோம் 1 and 2 எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து எப்படி ஜெயிச்சாங்க எப்படின்னா, முதல்ல வந்து இது வந்து இப்போ இது ஷாகித் ட்ரோன் இருக்குல்ல, அது விலை கம்மி. அப்போது அதை வந்து எக்கச்சக்கமாக அனுப்பிச்சுட்டோன்னே இதெல்லாம் வந்து எம்டி ஆயிடுச்சு. இப்போ ஷாஹின் வந்து உக்ரைன் போரில் ரொம்ப பெரிய பங்கு. அதாவது ரஷ்யா இதுவரைக்கும் உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஷாகித் ட்ரோன் 131 அந்த ஷாகித் ட்ரோன். அப்போ இவங்க கையில் எக்கச்சக்கமான ஷாகித் ட்ரோன், ஏன்னா இவன் தான் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் உருவாக்கி வச்சது. அவன் வந்து ஷாகித் ட்ரோன் வந்து ஒரு 2000 ட்ரோன் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு 20-25 ஃபத்தா மிசைல் போதும், சொல்லி முடிஞ்சு. அப்போது இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து என்ன செய்வான், வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கத்தார்லேயோ சவுதிலேயோ அங்கே வந்தாங்கன்னா அவங்க பயப்படுவாங்க. அப்புறம் கப்பலில் இருந்து எவ்வளோ தான் விட முடியும், இவன் திருப்பி வந்து அந்த கப்பலை சமாளிக்கிறதுக்கு ஹூத்திஸ் போதும். அப்போ பிரச்சனை வந்து அமெரிக்கா கை அப்படி இறங்குச்சுன்னா இமிடியேட்டாக வந்து இவனோட சைனாவோட ஆயுதம் இருக்கு இல்லையா, அது பாகிஸ்தானில் வச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆயுதமும் எக்கச்சக்கமாக இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து எக்கச்சக்கமாக ஆயுதம் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. அவனுக்கு 20 வருஷம் ஒப்பந்தம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இப்போது ஈரான் வந்து கை வச்சு ஆகணும். கை வைக்கலைன்னா அமெரிக்கா வந்து டவுன் ஆயிரும். ஏன்னா மிடில் ஈஸ்டில் வந்து ரொம்ப குளிர் விட்டு போயிடும். அப்போது ஈரானை எச்சரிக்கை போகும்போது என்ன சொன்னால் வந்து வெனிசுலா வந்து கடத்திட்டானா, இப்போ வெனிசுலா கடத்தினதுனால அங்கே எக்கச்சக்கமான எதிர்ப்பு வந்துருச்சு. இப்போது ட்ரம்ப்புக்கு வந்து அடுத்து வாழ்வா சாவாங்கிற நிலைமை தான். அப்புறம் ஈரானில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பெரிய சிக்கல் வந்துடும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க ஈரானுடைய ஆயுத வல்லமையும் சொல்லியாச்சு. ஆமாம். இப்போது இங்கே நம்ம சொன்ன மாதிரி இப்போ நிக்கோலஸ் மதுரா வெனிசுவேலா உள்ள ரீஜன், அந்த நாட்டுடைய கெப்பாசிட்டியில உள்ள இறங்கி அடிச்சது சரி. ஆமா, அதே போல ஒரு சூழல் ஈரானில் கிடையாது அல்லவா? வாய்ப்பே இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை, வாய்ப்பே இல்லை. உள்ள இறங்கினா அமெரிக்கா நிலைமை என்ன? அமெரிக்கா சொல்லி முடிஞ்சோம். என்ன உள்ள மட்டும் ஒரே ஒரு விஷயம், இப்போ வந்து நிக்கோலஸ் மதுராவுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து F-16 F-35 இதெல்லாம் வச்சு அடிச்சாங்க. ஏன்னா அதை திருப்பி அடிக்கிறதுக்கு வெனிசுலால இல்லை. அது சாதாரண நாடு, ரொம்ப சின்ன நாடு. ஓகே, இப்ப இதை வச்சு அவங்க அடிக்கிறதுக்கு குண்டு போட்டிருக்காங்க. ஆனா சாப்பர் போயிருக்கு, சாப்பர் தான் கீழே லேண்ட் ஆயிருக்கு. ஆமா, இவங்க எல்லாம் செக்யூரிட்டி மேல இருக்காங்க, ஒரு பயமுறுத்துறது. ஆமா, 150 ஃபிளைட் அனுப்பியிருக்கு எக்கச்சக்கம். அதான் அந்த நாட்டுக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னா வந்து எதுக்குடா வந்து ஒரு சாதாரண சின்ன புள்ளி அடிக்கிறதுக்கு ஒரு நாடு. ஆனா அது பங்கர்ல வந்து உள்ள போறதுக்கு ரெடி ஆகும்போது பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி மனைவியோட இருக்கும்போது 2 பேரும் சேர்த்து வந்து கையில விலங்கு போட்டு கூட்டு போறாங்க. இப்ப ஈரானுக்கு கிட்ட மிரட்டுறது இது ஒரு சொலவாடல். ஆனா ஈரானுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி நேற்று அறிவிச்சிருக்காரு, எலும்பு கூட மிஞ்சாது உங்களை விட மாட்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா ஈரானோட இயற்கை அரண் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. மலைகள், காடுகள். ஆமா, இன்னொன்னு மலைகள் நாங்க பாக்குறோம். மலை வெளியில பார்த்தா இது சொல்ல முடியாது. நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி தான். ஈரான் போயிருக்கீங்களா? நான் ஈரான் போனதில்லை. ஆனா ஈரான் வந்து மக்கள் நிறைய எனக்கு வந்து பழக்கம். இஸ்பஹான் இந்த இது வந்து இது பார்த்தோம்னா மலை, இது வடிவில் சொல்லுவோம் அப்படி இல்லை. அதாவது வெளியே வந்து ஒரு ரூபம், உள்ளுக்குள்ள பல ரூபங்கள் அப்படின்ற மாதிரி. நல்ல செழிப்பு, வெளியில மலைகளா இருக்குல்ல, மலைக்கு கீழே பூரா வந்து அண்டர் கிரவுண்ட்ல எக்கச்சக்கமான ஆஃபீஸு, இது தொழிற்சாலை, அதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அங்கே ரொம்ப சிம்பிள். நம்ம இங்கே வந்து மெட்ரோவுக்கு போகிறோம்ல, கீழே வந்து மெட்ரோவோட கீழே கடைகள் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது, இது இருக்குது, ட்ரெயின் போகுது, இது எல்லாமே போகுது. மேலே இப்போ மவுண்ட் ரோட்டில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கிட்டத்தட்ட 70 to 90 அடிக்கு கீழே இருக்குது. ஓகே, 90 அடி கீழே நம்ம போனால் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கமானே தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போது இங்கே இப்படி பண்ணும்போது அவன் பல வருடங்களாக
அண்டர் கிரவுண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஈரான். ஈரானில் ஏற்கனவே காசால வர நிறைய அண்டர் கிரவுண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அது சின்ன இடம், வேறு வழி இல்லை. இங்கே வந்து அண்டர் கிரவுண்டில் ஏற்கனவே பூமிக்கு மேலே பெரிய ஹைட்டில் வந்து 100 அடி 200 அடின்னு சொல்லி மலைகள் இருக்குது. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு 50 அடி 100 அடி போனாலே இவனுக்கு சேஃப்டி வந்து பயங்கரமான சேஃப்டி. சரி, அப்படின்னா இந்த 12 நாள் போர்ல ஈரான் நிறைய லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது செய்தி வருது. ஆமாம், அது உண்மைதானே? உண்மைதான். ஏன்னா அவன் அடித்த அடி வந்து மக்கள் வாழ்கிற இடத்த அடித்தாங்கல்ல, லாஸ் ஆகத்தான் செய்யும். ஆனால் இவங்க லாஸ் இருக்குல்ல, இதில் வந்து பெரிய ஃபேக்ட்ரி அடித்தோம், அப்புறம் வந்து பெரிய தொழிற்சாலை, அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்ணுறது இதெல்லாம் அடித்தோம் அப்படிங்கிறது குறைவு. எங்கே? ஈரானில் இஸ்ரேல்காரன் அடித்தது. அந்த அளவுக்கு மலைகள் கீழே சேஃபாக இருக்குது. அது எல்லாம் நிறைய மலைகள் கீழே மக்கள் இருக்கிற இடங்களை அடித்தாங்க. இன்னொன்று, இது வந்து பங்கர் பஸ்டர் வந்து அடித்தாங்கல்ல, B2 பாம்பர்ஸ் வச்சு அடித்தாங்கல்ல, அது வந்து அந்த இடத்துல போட்டாங்க. 80 மீட்டர் அப்படின்னா 240 அடிக்கு. இவன் வந்து 60 மீட்டருக்கு தான் போகும். அது வந்து 80 மீட்டருக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு எதுவுமே வந்து டேமேஜ் ஆகலாங்க. இப்போ இந்த 3 இடம் இருக்கு இல்லையா? ஆமாம், ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டன்ஸ். இந்த 3லையும் போட்டு அழிச்சிட்டேங்கிறான். அழிக்கல, அமெரிக்கா அழிக்கல. ஆனா அழிச்சாச்சுன்னா அணுக்கதிர்களுடைய வெளியேற்றம் இருக்குமா? ஒண்ணுமே இல்லையே. அங்கே ஒன்றும் இல்லையே, அழிக்கல. அப்ப எப்படி சொல்றான்? ரொம்ப சிம்பிளான காரணம் என்னன்னா, நமக்கு அந்த டீட்டெயில் இருக்கு. என்னன்னா, இந்த பங்கர் பஸ்டர் வந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கும்னா 60 மீட்டர் 200 அடி, அவ்வளவுதான். அதுவே ரொம்ப பெருசு. அதை தாண்டி எப்படி போக முடியும்? பூமியை தொலைச்சி அவ்வளோவா போக முடியும்? போன 60 மீட்டர் 200 அடிக்கு கீழே 20 மாடி கட்டடத்தை வந்து கீழே வந்து தொலைச்சிட்டு போகணும். அதுக்கு கீழே தானே இருக்கணும். அவனது வந்து 80 மீட்டரில் வச்சிருக்கான். 80 மீட்டர் அப்படின்னா 250 அடியில் வச்சிருக்கான். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு குலுக்கம் குலுங்கி இருக்கு, அவ்வளோதான். ஒரு நிலநடுக்கம் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி சின்ன ஒரு குலுக்கம் குலுங்கி இருக்கு, அவ்வளோதான். அவன் வந்து போட்டுட்டு போயிட்டான். 200 அடி பங்கர் பஸ்டர் ட்ரில் பண்ணிட்டு போயிடும் கீழே. ஆனால் வெடிச்சு அடி போகும்போது அது வந்து அந்த பூமி வந்து பொழந்து கொடுக்கும். அப்புறம் கீழே போக வந்து அதோட வேகம், அதோட அதிர்ச்சி குறைஞ்சிரும். எங்கே வந்து பூமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு மேக்னிடியூட்ல வந்து நம்ம 20 மீட்டர்ல போகிற ஸ்பீடும் அந்த வேகமும் 200 மீட்டரில் குறைஞ்சிரும். 200 அடியில் குறையும். ஏன்னா ஆரம்பத்தில் போகும்போது உதாரணம் ரிக்டர் ஸ்கேல சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு இங்கே போகும்போது ஒரு 10 ரிக்டர் ஸ்கேலில் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அது 100ல் போகும்போது 100 அடிக்கு கீழே போகும்போது ஒரு 5 இருக்கும். 150 அடியில் போகும்போது 3 இருக்கும். கீழே வந்து 200 அடியில் போகும்போது 2 இருக்கும், 1.5 இருக்கும். அப்போ லேசாக ஒரு சின்ன ஒரு இதை கனெக்ட் பண்ணி தான் அவங்க அண்டர் கிரவுண்டில் வச்சுருப்பான். இதை எதிர்பார்த்து வச்சுருக்கதான். 200 அடி வந்து பங்கர் பஸ்டர் போகும். அவன் 250 அடியில் வந்து தொழிற்சாலை வச்சுருக்கான் அண்டர் கிரவுண்டில். அதில் என்னென்னா அவனுக்கு வந்து மேலே பக்கத்தில் சுற்றியே வந்து இயற்கை அரண் நிறையா இருக்குது. எந்த கண்ட்ரியும் எந்த இதுவும் வந்து ஷிப்பிலேருந்து வந்து அடிக்க முடியாது, இவனை ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த மாதிரி ஒரு சூழல். மேலே கவராக பெரிய மலைகள் இருக்குது. அது போக இப்போ வந்து அவன் S-400 எல்லாமே எக்கச்சக்கமாக வந்து இது வச்சுருக்கான். ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அந்த டைமில் என்னென்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறைய இருந்துச்சு. அங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து ஆளுக்கு காசு கொடுத்து அவன் மொசாடு வந்து எல்லா வேலையும் பார்த்து அதை பூரா சேலுக்கு வச்சுட்டான். அங்கே லோக்கலில் வந்து எல்லாத்தையும் அடி அடிச்சுட்டு இவன் வந்து இஸ்ரேலோட பாம்பர்ஸ் போகும்போது அது வந்து செயலிழந்து போச்சு. அதனால் இழப்பு ஜாஸ்தி இருந்தது. இப்போ முக்கியமான கேள்வி, ஈரானுடைய அரணை பற்றி சொல்லிட்டீங்க, ஈரானுடைய தொழில்நுட்பம், ஈரானுடைய மிலிட்ரி பேஸ். இப்போ இந்த மக்கள் ப்ரொட்டஸ்ட் எஜிடேஷன்ஸ் எகெயின்ஸ்ட் தி பிரசன்ட் கவர்மெண்ட். ஆமாம், இப்போ இந்த 1.4 மில்லியன், அதாவது ஈக்குவல் டு 1 ரியால். ஆமாம், அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 56% சரிஞ்சது எகெயின்ஸ்ட் டாலர். ஆமாம், இந்த வருஷம் 76% சரிஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் டியூ டு இன்ஃப்ளேஷன். ஆமாம், த ஷூட் அப் பிரைஸ், த கன்சியூமிங் ஷுட் பி அஃபெக்ட். கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும்ல. கண்டிப்பாக ஆகும். 2 ரூபாய்க்கு வாங்குற ஜாமா 3 ரூபா 4 ரூபா ஆகும். இப்போ மக்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்சென்ட் த கன்ஃபபுலேஷன் அமங் த பீப்புள் ஆஃப் டெரிட்டோரியல். இப்போ இதை எப்படி அவங்க சந்திக்க போறாங்க? ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. எப்படி என்னன்னா, மக்கள் வந்து இப்போ போகிறாங்க, 10 ரூபா கொடுத்து வாங்குறது 20 ரூபா இருக்குது. ஆமாம், வாங்குறது வந்து பாதியாக குறைப்பாங்க. அப்புறம் போராட்டங்கிறது ஒரு பக்கம் காசை கொடுத்து தூண்டி விடுற ஆள் 10 பேரை போட்டு தள்ள உடனே பெரிய பெரிய தலைகள் வந்து அடுத்து நான் போராட வரல அப்படின்னு ஒதுங்கி நிற்பாங்க. பொதுமக்கள் எப்போவுமே கோஷம் போட்டால் கூட சேர்ந்து கோஷம் போடுவாங்க. அடித்து வந்து ஐயோ பயந்து ஒதுங்கி நிற்பாங்க. இது வந்து 99% மக்களோட மென்டாலிட்டி. இது பொதுவாக இயற்கையான மென்டாலிட்டி. அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற அதே மென்டாலிட்டி. அப்போ யாரெல்லாம் தூண்டி விட்டு யாரெல்லாம் லீடு பண்ணுறாங்களோ அவங்க முக்கியமான ஆள் வந்து அவங்களும் தெரியாதா, சொந்த நாட்டு மக்கள் இல்லையா, அவங்க வந்து அடித்து தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்?
மக்கள் வந்து எல்லாம் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இன்றைக்கி போய் வாங்கும்போது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு திட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கும் காரணம் வந்து அமெரிக்கா வந்து 45 வருஷமாக போட்ட பொருளாதார தடை அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குமா? அது எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து சொல்லி தெரியும். அப்போ ஓரளவு அனுசரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து இதை வந்து தூண்டி விட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மக்களை பூரா களை எடுத்துட்டாங்கன்னா இந்த போராட்டம் வந்து பிசுபிசுத்துரும். இல்லை, இப்போது ஏற்கனவே வந்து இஸ்ரேல் 12 நாள் தாக்கும்போது உள்ளே இருந்து உளவாளிகள் மூலம் தான் ரேடார் சிஸ்டம் தாக்கப்பட்டது. ஆமாம், அதனால அவனுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஆயிட்டு. யாருக்கு? ஈரானுக்கு. அதுக்கப்புறம் ஏராளமான ஸ்பையை வந்து ஒரே நாள்ல 80 பேரை ஒரே நாள் 80 ஸ்பையை அதை பூரா எடுத்து உள்ள வந்து சுட்டு கொண்டாங்க நடு ரோட்ல வச்சு. ஒட்டுமொத்தமா இப்ப பார்க்கும்போது ஆயிரக்கணக்கானவர்களை காலி பண்ணிட்டாங்க. ஆள் இல்ல, பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த விஷயத்துல வந்து இப்ப உளவாளிகளுடைய இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, இப்ப நம்மள்ட்ட என்ன கேள்வி, இப்ப இந்த மத்திய கிழக்குல இப்போ அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, போர் செஞ்சாதான் அவன் ஆட்சியை தக்க வைக்க முடியும் பெஞ்சமின் நெத்தானியாகு. ஆமா, என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. போர் செய்கிறதுக்கு அவன் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி அதிகபட்சம் போனால் திரும்ப வந்து சவள புள்ளை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பக்கம் வந்து காசாவை அடித்து முடிச்சிட்டாங்க, இந்த பக்கம் பாலஸ்தீனை திரும்ப அடிப்பாங்க. அடிக்கும்போது வழக்கம் போல் வந்து பாலஸ்தீனத்தோட அதிபர் இருக்கார், அவர் வந்து ஜால்ரா போட்டு நீ வேறு நாட்டுக்கு போப்பா, உனக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு தீவில் எங்கேயும் இடம் கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டு இங்கே மக்களை போட்டு அடிப்பாங்க. நான் கேட்குறது ஈரான் விஷயத்தை கேட்குறேன். ஈரானை தொடவே முடியாது. ஈரானை தொட்ட அதோட கெட்டான்னு அர்த்தம். ஏன்னா இவன்ட்ட வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கு இஸ்ரேலில். அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களா? ஆமாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டின ஆயுதங்கள் வந்து குவியல் வந்து இங்கே ஈரானில் இருக்கு. இவன் தொட்ட என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இவன்ட்டையும் ஆயுதம் இருக்கு, இவன்ட்டையும் பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, தொழில்நுட்பம் இருக்கு, இவன்ட்டையும் இருக்கு. அப்புறம் இவன்ட்டையும் நிறையா வந்து படைகள் இருக்காங்க, அவன்கிட்ட அதோட தாண்டின படைகள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து இவனோட இடம் வந்து இவ்வளவுனா அவன் இடம் இவ்வளவு மிக பெருசு. அப்போ அங்கே என்னன்னா ஓடி ஒளிறதுக்கோ அதை தாக்குறதுக்கோ இவனுக்கு இருக்கிறது எக்கச்சக்கமான இது தாக்கணும். அவன் சின்னதாக தாக்கினா போது இது அழிஞ்சு போயிடும். இப்போ இன்னொரு செய்தியும் வருது. இப்போ இந்த ஃபர்தோ, இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற நிலைகளில் கூட சொன்னாலும் இவங்க இதை தாண்டி அணு உலைகள் வேற மாதிரி இடங்கள்லாம் வச்சிருக்காங்க, அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வேற. இன்னொரு செய்தி தெரியுமா? இவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த என்ரிச் பண்ண இதை 400 கிலோவுக்கு மேலே உள்ளதை அதை தூக்கி வந்து வெளிநாட்டுக்கு வேற இடத்துல கொண்டு போய் வச்சு திரும்ப கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. ஆமா, வெளிநாட்டிலே வச்சிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நாட்டில் எங்கேயோ ஒன்று வச்சிருக்கோம். இன்னொன்று, இவங்களோட 20 வருஷ ஒப்பந்தம் வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கான ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தில் அணு ஆயுதத்தோட இதுவும் தேவைப்படுது. அப்புறம் அவன் வந்து ஈஸியாக வந்து என்ரிச் பண்ணது வந்து இங்கே கொடுத்துட்டான்னா அணு ஆயுதம் ரெடி. சரி, அப்போ இப்போ போர் நடக்காதுங்கிறது தான் உண்மை. உள்ள வரவே முடியாது, வரட்டுவான். நிக்கோலஸ் மதூராவுடைய நடவடிக்கையோ வெனிசுலாவிலே நடைபெற்ற மாதிரியான ஆபரேஷன் இதெல்லாம் வந்து ஈரானில் அமெரிக்கா இறங்க முடியாது என்கிறது தான் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஆனால் மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க தான் மிரட்டிட்டு இருக்காங்களே. இல்லை, திருப்பி போடுவாங்க, நீ வந்து அடிச்சு பாரு அப்படின்னு மிரட்டுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து செய்தி இன்னைக்கு பேசிட்டோம். மீன் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். கண்டிப்பாக. நன்றி.